உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பயணத்தை துவங்கி 54 மாவட்டங்கள் இன்றோடு நிறைவடைய இருக்கின்றது. நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த பயணத்தினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் நம் மத்தியிலே வருகை தர இருக்கின்றார்கள் நம்மை சந்திப்பதற்காக. உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, பெரியோர்களுக்கு, வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, அத்தனை பேர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பான வேண்டுகோள், அத்தனை பேரும் உடனடியாக அரங்கத்திற்குள்ளே வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சியிலிருந்து கிளம்பி இருக்கின்றார். இன்னும் 20 நிமிடங்களிலே நம் மத்தியிலே வருகை தர இருக்கின்றார்கள். நம்முடைய வாலண்டியர்ஸாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் உடனடியாக களத்திற்கு சென்று ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களை, தாய்மார்களை இருக்கைக்கு அனுப்பி வைத்து அனைவரும் இருக்கையிலே அமர உதவுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 54 மாவட்டங்கள் கட்சி அடிப்படையில் இருக்கக்கூடிய 54 மாவட்டங்களிலே நாம் பயணம் மேற்கொண்ட பொழுது நாம் பார்த்தது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஒரு காட்டாட்சி என்பதை, தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆங்காங்கே செல்கின்ற பொழுது மக்கள் குமுறிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் வாக்கு எந்த மாதிரியான ஆட்சி அமையும் என்று நினைத்து வாக்களித்தார்களோ அதற்கு எதிராக மக்களுக்கு விரோதமாக, விவசாயிகளுக்கு விரோதமாக, தொழிலாளர்களுக்கு விரோதமாக, அதிகாரிகளுக்கு விரோதமாக, அத்தனை பேருக்கும் விரோதமான ஒரு ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு அத்தனை மக்களும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு உரத்த சிந்தனையோடு இருந்து கொண்டிருப்பதை நம்மால் உணர்ந்த முடிந்தது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு யாரும் வீட்டில் இருக்க முடியவில்லை, வெளியிலே செல்லவும் முடியவில்லை, பேருந்திலே பயணம் செய்ய முடியவில்லை, விமான நிலையத்திற்கு பக்கத்திலே செல்ல முடியவில்லை, ஆட்டோவிலே பயணம் செய்ய முடியவில்லை. பெண்களுக்கு இன்றைக்கு நிம்மதி என்பதே இல்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு தினம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அது பேருந்து நிலையமாக இருக்கலாம், விமான நிலையமாக இருக்கலாம், ஆட்டோ ஸ்டாண்டாக இருக்கலாம், ரோட்டில் பெண்கள் தனியாக நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்திலே கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் பொழுது கையிலே கருப்பு கொடியேந்தி கண்ணிலே கருப்பு துணியை கட்டி மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விதவையாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண்களை காக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு படிப்படியாக மதுக்கடைகளை அதிகரித்து அரசாங்கத்திற்கு வருமானம் வரக்கூடிய மதுக்கடைகள் ஒரு பக்கம், அரசாங்கத்திற்கு கணக்கிலே காட்டாமல் அந்த குடும்பத்திற்கு வருமானம் வரக்கூடிய மதுக்கடைகள் ஒரு பக்கம் என்று சொல்லி நாடு முழுவதும் தெருவாக மதுக்கடைகளை திறந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுதே குடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு தமிழகத்திலே பள்ளிகளுக்கு பக்கத்திலே, மளிகை கடைகளில, பேருந்து நிலையங்களில, ரயில் நிலையத்திற்கு வெளியில, விமான நிலையத்திற்கு வெளியில எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தான் என்ன செய்கின்றோம் என்பதே தெரியாமல் இன்றைக்கு பாலியல் துன்புறுத்தலிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கின்றது? சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கின்றது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் படுகொலைகள், எங்கு பார்த்தாலும் கற்பழிப்புகள், எங்கு பார்த்தாலும் போதைக்கு அடிமையான இளைஞர்களுடைய அட்டூழியங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு உரத்த சிந்தனையோடு களத்திற்கு வர தயாராகி இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து முடிந்தது. இந்த யாத்திரை எப்படி நடைபெற்றது என்பதை பற்றி 2 நிமிடங்கள் உங்கள் மத்தியில ஒரு வீடியோ, நம்முடைய தலைவருடைய பயணத்திலே நாம் போடக்கூடிய வீடியோ இன்றைக்கு இப்பொழுது திரையிட இருக்கின்றார்கள். அதை மட்டும் 2 நிமிடம் பாருங்கள். அதற்கு பிறகு உங்களோடு நான் பேசுகின்றேன்.
நமக்கு வீரம் ஒரு கண் என்றால் ஆன்மீகம் இன்னொரு கண். இவ்விரண்டையும் ஆயிரம் ஆண்டுகளாக தாங்கிக் கொண்டு நிற்கிறது தெய்வ தமிழ் பூமி. வீரம் என்றால் வாளின் கூர்மையை கொண்டு பகைவர்களை அஞ்சி நடுங்க வைத்த வீரபுத்திரர்களும் சரி, அதே சமயம் புத்தி கூர்மையை கொண்டு கருத்தியலோடும் பொருளாதார அடக்குமுறையோடும் போரிட்ட ஞான புருஷர்களும் சரி, அனைவரும் நம ஆன்மீகமும் அறநெறிகளும் பூத்துதான் குலுங்கியது. விண்ணை முட்டும் கோபுரங்களும் ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் பக்தி பாடல்களும் இம்மண்ணின் ஆன்மாவை இன்றளவும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நம் மண்ணையும் மரபுகளையும் காத்தருளும் கடமை இங்குள்ள ஒவ்வொரு பாஜக தொண்டனின் தோள்களிலும் உள்ளது. நமது கழுத்தில் கிடப்பது வெறும் காவி துண்டு இல்லை, அது சர்வாதிகார திமுக நாசகார சக்திகள் நம் மீது ஏவும் அடக்குமுறையை முறியடிக்க நமக்கு அருளப்பட்ட கவச குண்டலம். நமது களப்பணிகளில் தேர்தல் வெற்றி என்பதுதான் இலக்கு. ஆனால் வரும் 2026 நடக்கப் போவது வெறும் தேர்தல் மட்டுமல்ல, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கப் போகும் யுத்தம். குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் குந்திடை வைத்தேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் குந்திடை வைத்தேன். தமிழகத்தை பிடித்துள்ள நயவஞ்சக அதர்மிகளை அகற்ற வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு பாஜக தொண்டனுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கிறது. போற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் லட்சிய தீபத்தையும் பாரதத்தின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் வழிகாட்டலிலும் உருவெடுத்த போர் முழக்கம்தான் நமது தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் அக்டோபர் 12 துவங்கியது நமது தன்னிகரில்லா தலைவரின் தனிப்பெரும் பயணம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் பயணம் வெற்றிகரமாக நடந்தேறியது. தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் நமக்கு கிடைத்த பேராதரவும் பட்டி தொட்டி எங்கும் நமக்கு எழுந்த கரகோஷங்களும் அளவிட முடியாதது. மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் சக்தி உருவெடுத்திருக்கும் ரூபமாக தான் இந்த பயணத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சகோதரனாக நமது தலைவர் நயினார் மக்களுடன் தோளோடு தோளாக நின்று அவர்களின் உள்ள குரல்களுக்கு செவிமடுத்ததன் விளைவே இந்த யாத்திரையின் விஸ்வரூப வெற்றிக்கு பின்னால் உள்ள ஒரு காரணி. 10 வயசு குழந்தை ரோட்ல போக முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சா, போதைப் பொருள், சட்ட ஒழுங்கு சரியில்லை. உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம், அதோட தீபம் ஏத்தணும். தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா? ஸ்டாலினுடைய ஆட்சி நிச்சயமா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த வெற்றி யாத்திரையானது 53 கட்சி மாவட்டங்களில் மிக பிரம்மாண்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 48 பொதுக்கூட்டங்கள், 34 கிராம சபை கூட்டங்கள் என மக்களுடனேயே பயணித்திருக்கிறார் நமது தலைவர். பல சந்தர்ப்பங்களில் மக்களின் குரல்களை கேட்டும், பல சந்தர்ப்பங்களில் மக்களின் குரலாக ஒலித்தும் இந்த பயணம் ஒரு பெரும் அலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். விவசாயி சொல்லிவிட்டு திருக்கோயில பிறந்து வளர்ந்தவர் தான். இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்காரு? என் குடும்பத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கு. திமுக ஆட்சி அடுத்த டைம் வேண்டாம். திமுக ஆட்சி மாறினாதான் எங்களுக்கு நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட்ல 1 நம்பர் ஃபர்ஸ்ட் எதுனா திமுக மட்டும்தான். இவங்க இருக்க கூடாது. இவங்க இருந்தா அடுத்த தலைமுறையே இருக்காதுண்ணா. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வருங்க. காலம் கணிந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. இந்த அலையானது திமுகவை மூழ்கடித்து தேசிய ஜனநாயக ஆட்சியை தமிழகத்தில் மலர வைக்கப் போகிறது. நம்முடைய வாலண்டியர்ஸ் உடனடியா நம்முடைய மேடைக்கு வெளியில இருக்கக்கூடிய, அரங்கத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களையும் பொதுமக்களையும் உடனடியா இருக்கையில் அமர்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க. நிர்வாகிகள் யாரும் இப்ப உட்காரணும்னு தேவையில்லை. நிர்வாகிகள் உடனடியா களத்துக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை பொதுமக்களை இருக்கையில வந்து அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று கேட்டு, அதே போல இன்றைக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழமாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு வந்தாரை கொலை செய்யும் தமிழகமாக மாறி இருக்கின்றது. என்ன காரணத்தினாலே? ஆட்சியாளர்களே இன்றைக்கு பிரிவினையை தூண்டுகின்ற காரணத்தினாலே, வட மாநிலத்தைச் சேர்ந்த நம்முடைய சகோதரர்களை மிக கேவலமாகவும் இழிவாகவும் பேசுகின்ற காரணத்தினாலே
இன்றைக்கு வேலை தேடி வரக்கூடிய வடமாநிலத்தை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் அடிக்கப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகமே உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியிலே சமூக நீதி இருக்கின்றதா? இதே புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேங்கை வயல் என்ற கிராமத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டியல் சமுதாய மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியிலே மலம் கலக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே அங்கே சென்றிருந்தோம், மக்களை சந்தித்தோம், அவர்களுக்கு ஆறுதல் கூறினோம். ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம். 2 ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத, கைது செய்ய முடியாத ஒரு தகுதியற்ற துப்பற்ற அரசாங்கமா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காவல்துறைக்கு நன்றாக தெரியும் யார் மலம் கலந்தது என்று தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும். மலம் கலந்தவர்களை கைது செய்வதற்கு அச்சப்படக்கூடிய, தயங்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக காவல்துறைக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். காவல்துறை நம்முடைய பொதுமக்கள் வரக்கூடியதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும். ரோடு முழுவதும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிற்பதாக வரக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், மேடைக்கு வரக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றது, வாகனங்கள் நகர முடியவில்லை என்று. அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி உடனடியாக இந்த அரங்கத்திற்கு பொதுமக்களும் தொண்டர்களும் வருவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தயவு செய்து செய்ய வேண்டும். இங்கே முகப்பிலே நிற்கக்கூடிய காவல்துறை கூட அரங்கத்திற்குள்ளே உடனடியாக பொதுமக்கள் வருவதற்காக எளிமையாக வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், அரங்கத்திற்கு வெளியிலேயே பொதுமக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் உள்துறை அமைச்சருடைய பயணத்திலே சிரமம் ஏற்படும் என்கின்ற காரணத்தினாலே காவல்துறை ஒத்துழைத்து உடனடியாக வெளியில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்து அமர்வதற்கான ஏற்பாடுகளையும் வழிநெடுகளும் இன்றைக்கு டிராபிக் ஆகி இருக்கக்கூடிய வாகனங்களை சீர்படுத்தி உடனடியாக அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அரங்கத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்று கேட்டு, இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீழ்த்தப்படக்கூடிய ஒரு மக்கள் சந்திப்பு நிறைவு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.